Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கஞ்சா முதல் விலை உயர்ந்த மெத்தபெட்டமைன் வரை கடத்தல் நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகளை மீறி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதுக்கோட்டையில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ரூபாய் 8 கோடி மதிப்பிலான 950 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பறிமுதல் செய்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி கிராமத்தைச் சேர்ந்த 42 வயதான அலெக்ஸ் என்பவர் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடையவர். இவர் மீது கீழையூர் காவல் நிலையத்தில் 5 வழக்குகள், வேளாங்கண்ணியில் 1 வழக்கு, வேட்டைக்காரனிருப்பு காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் என மொத்தம் 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் அவரை NCB போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். கடந்த 10 நாட்களாக அலெக்ஸின் செல்போன் மற்றும் நடமாட்டத்தை கண்காணித்த NCB அதிகாரிகள் அவர் புதுக்கோட்டைக்கு வந்ததை அறிந்து பின்தொடர்ந்தனர். ஏப்ரல் 13 அன்று புதுக்கோட்டை மேலவிலக்குடி கிராமத்தில் ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் அலெக்ஸ் சில பொட்டலங்களை எடுக்க முயன்ற போது NCB குழுவினர் அவரை பிடித்து சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் அலெக்ஸிடம் இருந்த பொட்டலங்களில் ரூபாய் 8 கோடி மதிப்பிலான 950 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் 2 லட்சம் பணம் இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக அலெக்ஸ் கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அலெக்ஸிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கடத்தல் டெட் ட்ராப் எனும் முறையில் நடைபெற்றதாக தெரிய வந்தது. வட மாநிலங்களில் இருந்து மெத்தபெட்டமைனை வாங்கி வரும் நபர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பொட்டலங்களை வைத்துவிட்டு அதன் இருப்பிடத்தை மட்டும் பகிர்வார்களாம். இந்த நபர்களின் அடையாளம் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு தெரியாது. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துக்கு சென்று பொட்டலங்களை எடுத்து அடுத்த உத்தரவின்படி மற்றொரு இடத்தில் வைக்க வேண்டும். இந்த முறையில் புதுக்கோட்டை மேலவிலக்குடையில் இருந்து எடுக்கப்பட்ட பொட்டலங்களை ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை பகுதியில் காத்திருக்கும் படகில் ஒப்படைக்க அலெக்ஸுக்கு உத்தரவு வந்திருந்தது. அங்கிருந்து இலங்கைக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தும் கும்பல் மூலம் இந்த மெத்தபெட்டமைன் அனுப்பப்படவிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அலெக்ஸ் பிடிபட்டதால் அடுத்த உத்தரவு வரவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் படகு கடத்தலுக்கு பயன்படுத்தப்படவிருந்த ரூபாய் 2 லட்சத்தையும் தான் கொண்டு வந்ததாக ஒப்புக்கொண்டார். இந்த போதைப் பொருளை மேலவிலக்குடியில் வைத்தது யார், எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து NCB தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கிழக்கு கடற்கரை பகுதியில் கடத்தல் தொடர்கதையாகி வருவது குறித்து பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இதுபோன்ற கடத்தல்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.